வணக்கம். ஃப்ரீடம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். கடந்த ஜூன் 11ஆம் தேதி மாலை 3 மணிக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் சார்பில் தஞ்சை கொடிமரத்து மூலையில் உள்ள போக்குவரத்து டெப்போவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் கூட்டத்தை நடத்தியது. அதாவது அரசு போக்குவரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை களைவதற்காக இந்த கூட்டத்தை அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்தது. இந்த கூட்டத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக குடந்தைக்கோட்ட பொது மேலாளர் திரு முத்துக்குமாரசாமி, வணிக மேலாளர் திரு ராஜேஷ் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்று மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை கேட்டறிந்தனர். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் கூட்டத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்ததாக கூறினர். இந்த கூட்டத்தில், அதாவது சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து உயர் அதிகாரிகள் பொறுமையுடன், நிதானத்துடனும் மனித நேயத்துடன் பொறுமையாக குறைகளை கேட்டு 100% தங்கள் குறைகளை முயற்சி மேற்கொண்டு தீர்ப்பதாக உறுதியளித்துள்ளதாக மாற்றுத்திறனாளி பிரதிநிதிகள் தெரிவித்தனர். பயணம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த நிறுத்தத்தில் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த நிறுத்தத்தில் நிறுத்தாம இந்த பல்வேறு விதமான இடர்பாடுகள் இருக்கு. ஏற்கனவே இது தொடர்பான பல சட்ட போராட்டங்கள் நடத்தி அதை ஆனால் இன்னமும் அதை சோசிஸ் பண்ண முடியல. நீங்களும் அதை 11ஆம் தேதி போக்குவரத்து சார்பாக மாற்றுத்திறனாளி சிறப்பு குறைதீர் கூட்டம் தஞ்சை நடந்துச்சு. வழக்கமாக பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள், சார் ஆட்சியர் அவர்கள் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெறும். இப்போ முதலாக தஞ்சையில் போக்குவரத்துறை சார்பாக நடத்தப்படுது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? கூட்டத்தை நடத்த உதவி செஞ்ச போக்குவரத்து செயலர் உயர்திரு பணிந்த ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும், அரசு போக்குவரத்து கழகத்தில் பொது மேலாளர் திரு முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும், வணிக மேலாளருக்கும் மற்றும் அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கங்களை சேர்ந்தவர்களுக்கும், கலந்துகிட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நன்றி. தொடர்ந்து பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி சிறப்பு குறைதீர் கூட்டம் கும்பகோணம் கோட்ட அளவில் தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் அரசு போக்குவரத்து பணிமனையில் நடைபெற்றது. இதில் சுமார் 40க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற்று தங்களது குறைகளையும், அதில் ஏற்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பயணத்தின் போது ஏற்படக்கூடிய பல்வேறு சிரமங்களையும் இதில் எடுத்துரைச்சு பண்ணாங்க. இந்த கூட்டத்திற்கு கும்பகோணம் பொது மேலாளர் அவர்கள் தலைமை தாங்கினார். சார் நீங்கள் எந்த இயக்கத்தை, அதாவது மாற்றுத்திறனாளி இயக்கத்தை சார்ந்தவர்கள்? தஞ்சை மாவட்ட தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் இயக்க மாற்றுத்திறனாளி அமைப்புகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசு அறிவித்துள்ள சலுகைகளை பயன்படுத்தும் போது நடத்துனர்களுக்கும் அந்த மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கும் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் பற்றியும், அவர்களுக்கு அதது புரிதல் தன்மை பற்றியும், ரெண்டாவது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையில் மாற்றுத்திறனாளி அல்லாத நபர்கள் பயன்படுத்துகிறார்கள், அது தொடர்பாகவும், மற்றும் அந்த அரசு போக்குவரத்து கழகங்களில் அந்த மாற்றுத்திறனாளி பயணிகளுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அது தொடர்பாக ஒரு சிறப்பு கூட்டங்கள், கலந்தாய்வுகள், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று இன்னும் பலவிதமான கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டது. இது போன்று போக்குவரத்து கழகம் கூட்டம் நடத்தப்பட்டது இன்னும் எப்படி தொடர வேண்டும், இது எப்படி அவங்க செயல்படுத்த வேண்டும்? அது இவங்க பேசிக்காக இப்போது 2 மாதத்துக்கு ஒரு கூட்டம் நடத்துகிறேன்றாங்க. 2 மாதத்துக்கு ஒரு கூட்டத்தை ப்ராப்பராக நடத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது மாதிரி எல்லா சங்கங்கள் எல்லா சங்க பிரதிநிதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒர்க் பண்ணுற சில ட்ரஸ்ட், தொண்டு நிறுவனங்கள், இவங்களெல்லாம் கரெக்டாக இன்வைட் பண்ணி
அவங்க மூலமாக கோரிக்கையை பெற்று அதை செயல்படுத்தினா நல்லாயிருக்கும். அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஆப்போ இல்லை ஒரு சர்வரோ இவங்க வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ ரயில்வேயில் ரயில்வே மேடட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும், எதர் அந்த ரயில்வே கான்ட்ராக்ட் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும், ரயில்வேயில் நேரடி கவர்மெண்ட்டோட தவறுகளாக இருந்தாலும் அதை இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆப் 149 இருந்தாலும் சில விஷயங்களை கம்ப்ளைண்ட் ஆப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதில் எஃபெக்டிவ் ஜாஸ்தி. ஃபோட்டோஸோ வீடியோஸோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது அதை அவங்க ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதில் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதனால் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் ஆப்பை வந்து அவங்க செயல்படுத்தணும்.